صلو علی النبی اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم علیہ. நம்முடைய தாதா சர்க்கார் கௌசி ஷாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படித்த தய்யிபாத் கௌசியிலிருந்தும் ஒரு சில வரிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தாலா. یہ مکان سے تا سرلا مکان اسی یک وجود کا خواب ہیں. یہ مکان سے تا سرلا مکان اسی یک وجود کا خواب ہیں. یہ مکان سے تا سرلا مکان اسی یک وجود کا خواب ہے. یہ ظہور دونوں جہان کا یہ ظہور دونوں جہان کا رخ یار ہی کی نقاب ہے. یہ ظہور دونوں جہان کا رخ یار ہی کی نقاب ہے. பெரியவருடைய சொற்களை படிக்கும்போது வெறும் பாடலாக பார்க்கக்கூடாது, அதை நம்முடைய உணர்வாக பார்க்கணும். அது அப்படியே அப்படியே அதை லயிச்சு சொக்கி அங்கே போயிடணும். அந்த இடத்துல அந்த மகாமிலேருந்து அவங்க எந்த நசரில் பார்க்குறாங்களோ அந்த நசரில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நம்மளை இல்லாமல் ஆக்கிடணும் இந்த இடத்துல. இப்படி பார்த்து பாருங்கள். ஏ மகான் சேதா சரலா மகான். இந்த மகான்னா இடம், லா மக்கான்னா இடமே இல்லாதது, அருஷெல்லாம் தாண்டி. மக்கான்லேயும் அவன் தான், லா மக்கான்லேயும் அவன் தான். மஹ்லூக்குடைய இன்திஹா எங்கே பாய்? மஹ்லூக்குடைய முடிவு எங்கே? அருஷ், அதோடைய இடங்களுடைய முடிவு. அதை தாண்டி ஹக்குதால தான் இருக்கிறான். அரிசுக்கு கீழேயும் அவன் தான், அரிசிலையும் அவன் தான், அரிசுக்கு மேலேயும் அவன் தான். அரிசில் மட்டும் அவன் சொல்ல அல்லா தாலா அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா. சாரே காயினாத் அர்ஷு தான். ஃபர்ஷே ஜமீன் பி அர்ஷு ஹேன் ஜப் யார் சாத் ஹேன். அப்போ அல்லாவுடைய ஒட்டுமொத்த மஹ்லூக்கு இன்னொரு பேர் அரிசின்னு சொல்லிக்கிங்க. அரிசை தாண்டியும் அவன் தான் இருக்கிறான். மஹ்லூக்குலேயும் அவன் இருக்கிறான், மஹ்லூக்கு தாண்டி அவன் தான் இருக்கிறான். இந்த எல்லா மக்கான்லேருந்து லா மக்கான் வரைக்கும் உண்டான கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் எல்லாமே நீயும் நானும் இது அந்த உஜூது, ஒரு உஜூது இருக்கே அதனுடைய கனவுகள் தான் இது எல்லாமே. அது கண்ட கனவுகள். இப்போ நீ எப்படி படுத்து கனவு யோசிக்கிற? இப்படி எங்கெங்கேயோ போகிற மாதிரி வர்ற மாதிரி, என்ன பை அமெரிக்கா போகிற மாதிரி, என்னப்பா அப்படி கனவு பண்ணுறேன். கனவுல பலவிதமான மனிதர்கள், பலவிதமான ஊர்கள், பலவிதமான தோற்றங்கள் வருது. அது மாதிரி இது ஒருவன் கண்ட கனவு. இது சாரே காயினாத் மௌலா தாலாவுடைய சிந்தனையில் உதித்த தோற்றங்கள் தான் இது எல்லாமே. அந்த கனவை அல்லாஹ் ஜல்ல ஷாஹு நினைவாக ஆக்கிட்டான். அப்படியே அதுமாதிரி இருந்தது. இப்போ நம்ம எல்லாம் எல்லாம் ரொம்ப நாள் யோசிச்சுருக்கோம். நம்ம இதோட நமக்கு என்ன பெருமை வேணும்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் நம்மையும் அல்லாஹ் ஒருவன் கனவு கண்டு இருக்கிறான். நம்மையும் சிந்தித்திருக்கிறான், நம்மை பற்றியும் யோசித்திருக்கிறான், இந்த பாவிகளை பற்றியும் சிந்தனையில் சுமந்திருக்கிறான். நம்மையும் அவன் இல்மிலே கோடானு கோடி ஆண்டுகள் சுமந்து கொண்டிருந்தான். அப்போவே நம்ம வண்டவாளம் தெரியும். இருந்தாலும் தன் உஜூதிலே மீண்டும் சுமக்கிறான். நம்மளே தன் உஜூதில் கொண்டு சுமந்துட்டு இருக்கான் பாருங்க. இப்போ வா 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 நான் பாவின்னு தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. நம்ம துனியாவில் யாருக்கா துரோகம் செஞ்சுட்டா உன்னை சிந்தனை விட்டே நவுத்திட்டேன், போடா, என் முன்னாடி வராதுடா, போடா, என் சிந்தனை விட்டே உன்னை எடுத்துட்டேன், திரும்ப உன்னை பற்றி யோசிக்க நான் விரும்பலை, நான் கண்மணி காட்சி அளிக்காது. நாம் சிந்தனையில் இருக்கும்போதே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகள்னு தெரியும். தெரிஞ்சும் அல்லாஹ் சிந்தனையிலும் கோடானு கோடி வருடங்கள் சுமந்தான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷாஹுத்தஆலா நம்மளை வெளியே கொண்டு வந்து உதூதுலையும் சுமந்துட்டு இருக்கிறான். ஏ மகான் சேதா சரலா மகான்
ये मकान से तासरला उसी एक वजूद का ख्वाब है उसी एक वजूद का ख्वाब है. அது பிடிஎஃப் இருக்கும், எடுத்து கொடுங்க எல்லாத்துக்கும். இப்போ 93ஆம் பக்கம். ये ज़हूर दोनों जहान का ये ज़हूर दोनों जहान रुख़ यार ही की नक़ाब हैं. இந்த இரண்டு உலகத்துடைய ஸுஹூரில் காட்சியளிக்கிறது எல்லாமே, எல்லா சிருஷ்டிகளுமே என்னுடைய நேசன் தன் முகத்தில் மாட்டிக்கொண்டு ஒரு முகத்திரை தான் அது. என்னுடைய காதலன் என் நேசன் அவன் முகத்திலே போட்டுக்கொண்டு ஒரு திரை. என்ன அது? இது எல்லாமே தன்னை மறைப்பதற்காக. அந்த திரை திரை ஆடுது, முகம் ஆடுமோ திரை ஆடுது. அந்த முகம் எதை காட்டுது? உள்ளுக்குள்ளே முகம் இருப்பதை அந்த முகத்திரை காட்டுகிறது. முகத்திரை முகத்தை காட்டுகிறதா மறைக்கிறதா? ரெண்டுமே சொல்லணும் பை. முகத்திரை முகத்தை காட்டுகிறதா மறைக்குதா? ஒரு வகையில் மறைக்குதுன்னு சொல்லலாம். முகத்திரை இருந்தாலும் பின்னாடி கேட்டால் முகம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது பாருங்க. அங்கே முகம் இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. எது? அந்த திரை முகத்தை காட்டுகிறது பை. அப்போ சிருஷ்டிகள் எல்லாமே ஒரு முகத்திரை எஜமானுக்கு. அப்போ எல்லா சிருஷ்டிகளும் ஹக்கத்தான் காட்டுது. இது ஒரு திரை, அது ஒரு திரை, அது ஒரு திரை, இது ஒரு திரை. ये ज़हूर दोनों जहान का 93ஆம் பக்கம் எடுத்துட்டீங்களா? தையபத் கௌசில ये ज़हूर दोनों जहान का रुख़ यार ही की नक़ाब है ये ज़हूर दोनों जहान का रुख़ यार ही की नक़ाब है ये मकान से तासरला मकान. कहूँ कैसा बहर वजूद है, ये கேளுங்க. कहूँ कैसा बहर वजूद है. இந்த உஜூத் என்னும் கடல் எப்படியாப்பட்ட கடல் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். तो जहाँ की जिस्म के बूद हैं. உலகமும் அவ்வுலகமும் துனியா ஆகிறது எல்லாமே எதில் காட்சியளிக்கிறதோ எதில் இருக்கிறதோ அத்தகைய உஜூத், ஹக்குடைய உஜூத் இருக்கே, அது எப்படியாப்பட்ட கடல் தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. कहूँ कैसा बहर वजूद है दो जहां की जिस्म के बूद है. பூதான் இருக்கிறது. कोई कतरा है कोई नक्श है कोई कतरा है कोई नक्श है कोई मौज कोई हबाब है. இந்த உஜூத் ஒரு கடல் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கடலில் தான் எல்லாமே இருண்டு, உலகமும் இந்த கடலில் தான் இருக்குது. இந்த கடலில் தான் எல்லாம் இருக்கிறது என்றால் எப்படி இருக்கிறது? இந்த கடலில் எல்லாம் இருக்குதுன்னா எப்படி இருக்குது? சிலதோ துளிகளாக இருக்கிறது, சிலகளோ தண்ணீர் அந்த கடலில் வரையப்பட்ட படங்களாக இருக்கிறது, சிலதோ அந்த கடலில் வீசுகிற அலையாக இருக்கிறது, சிலதோ அந்த கடலில் பொங்குகிற நுரையாக இருக்கிறது. வா 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 என்ன அழகா இதுவா தஷ்பீ செஞ்சுருக்காங்க பாருங்கள். கடல் ஒன்று இருக்கிறது பாய், கடலில் தான் நூற்றுக்கணக்கானது இருக்கிறது. இந்த நூற்றுக்கணக்கானது எப்படி இருக்கிறது? கோடிக்கணக்கான நுரைகள், கோடிக்கணக்கான அலைகள், கோடிக்கணக்கான துளிகள், கோடிக்கணக்கான படங்கள். கடல் தண்ணீரில் வரையப்பட்ட படம் தின வட்டமாக போடுறோம். என்ன விளைஞ்சதில்ல பை? இந்த கோடிக்கணக்கான துளிகளுக்கு இன்னொரு பேர் என்ன? அதுதான் கடல்.
இந்த துளி எங்கேருந்து பிறந்துச்சு, எங்கே போய் சேரும்? அந்த துளியில் இருப்பது என்ன? ஆனால் துளி வேறு கடல் வேறு. ஒரு துளியை கையில் எடுத்துக்கொண்டு இது துளி என்று சொல்லலாம், ஒரு தண்ணீர் துளி. இது கடல் என்று சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. கடல்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு பேர் என்னங்க? அலை. இந்த அலையுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எடுத்துக்கோ, டாப் டு பாட்டம் என்ன இருக்குங்க? கடல் தான் இருக்குங்க. கடலில் காணுகிற ஒரு நுரை. இதில் டாப் டு பாட்டம் மேலிருந்து கீழ் வரை என்ன இருக்கும்? கடல் தான் இருக்கும். ஆனால் பேர் நுரை. நுரை வேறு, அலை வேறு. இந்த உருவங்கள் மாறுகிற பொழுது பேரும் மாறிடுச்சு. பெரிய அலை வருதுப்பா. இந்த அலை பாருங்கள், அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இறக்கை போன்று இருக்கிறது. பேரும் மாறிடுது. ஒன்று வேறு வேறு. ஒவ்வொரு நொடியும் அலைகள் வீசுது, ஒவ்வொரு நொடியும் நுரைகள் தெரியுது. அதே மாதிரி தான் சிருஷ்டிகள். ஹக்கை கடலாக வைத்து கொண்டால் அதில் காணும் நுரைகள் தான் இந்த நாமெல்லாம், அதில் காணும் அலைகள் தான் நாம் எல்லாம், அதில் வரையப்பட்ட உருவங்கள் தான் நாம் எல்லாம். कहूँ कैसा बहरे वजूद है, बोलो बा, कहूँ कैसा बहरे वजूद है, दो जहां की जिस्म के बूद है, कोई क़तरा है कोई नक्श है, कोई क़तरा है कोई नक्श है, कोई मौज कोई हबाब है, कोई क़तरा है कोई नक्श है, कोई मौज कोई हबाब है, ये मकान से ता सरला मकान उसी एक वजूद का ख्वाब है, अजब चमन का ये रंग डंग है, अजब चमन का ये रंग डंग, कि आपका तू है ये एक रंग है, अजब चमन का ये रंग डंग, कि आपका तू है ये एक रंग, बेहज़ारों किस्म के फूल हैं, ये हज़ारों किस्म के फूल हैं, कहीं सुंबल और गुलाब हैं, ये हज़ारों किस्म के फूल हैं, कहीं सुंबल और गुलाब हैं, हे अजब चमन का ये रंग डंग. தோட்டத்திலே பார்க்கிறேன், ஒவ்வொரு பூவுடைய வித்தியாசமான கலர்கள், நிறங்கள். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியப்படுத்துகிறது. ஆனால் இந்த எல்லா கலரையும் காட்டுகிறது இருக்கே, அது ஒரே கலர் தான். மண் ஒரு கலர் தான்மா, தண்ணி ஒரு கலர் தான்மா. மண்ணிலிருந்து தானே வருது. மண்ணும் ஒரு கலர் தான், தண்ணி ஒரு கலர் தான். இதிலிருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான கலர்கள் ஒரு கலர் தான். அது ஒன்றிலிருந்து இத்தனை கோடி வெரைட்டிஸ் வருது. வா வா வா. இந்த கோடிக்கணக்கான வகையான பூக்கள், ஒரு பக்கம் ரோஜாவாக, ஒரு பக்கம் வெள்ளை வெளியேறு என்று மல்லிப்பூ போன்று, தும்பை பூ போன்று, மல்லிப்பூ போல வெண்மையாக, ஒரு பக்கம் பார்த்தா ரோஜா ரோஸ் கலரில், என்ன அழகான கலர். சாமந்தி பூ, கனகாமரம், எத்தனை வகை பூ பார்த்துக்கலாம். ஒன்று ஒரு கலர். எங்கேருந்து வந்துச்சு இந்த கலரு? ஒன்று தான் இத்தனையும் வந்துச்சு. ஒரு தண்ணியிலேருந்து, ஒரு மண்ணிலிருந்து தானே இத்தனையும் வந்துச்சு. அதே மாதிரி ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உஜூது தான் இந்த கோடிக்கணக்கானதையும் காட்டுது. இருக்கிறது ஒரு உஜூது. அந்த ஒரே ஒரு உஜூத் தான் இந்த கோடிக்கணக்கான நிறங்களையும் காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் சிருஷ்டிகள் வெறும் இந்த வடிவங்களும் நிறங்களும் மட்டும்தான். அல்வான் வ அஷ்கால், நிறங்களும் வடிவங்களும் மட்டும்தான். இதை எடுத்த இருக்கிறது யார்? ஹக்கு தான் இருக்குது. வா வா. இந்த கோடிக்கணக்கான பூக்களை பார்க்கிறோம், விதவிதமான அதில் காணப்படக்கூடிய அந்த ஒரு வகை, ஒரு மல்லிகை என்ன, ரோஜா என்ன, இந்த அழகை ரசிக்கிறோம். இது எல்லாவற்றின் மூலம் ஒன்று என்று உணர்கிறோம் நாங்கள்.
ہے عجب چمن، چمن نہ توٹم، ہے عجب چمن کا ہے رنگ ڈنگ کہ آپ کا تو ہے ایک رنگ، یہ ہزاروں قسم کا پھول ہیں، کہیں سنبل اور گلاب ہیں، یہ بقا میری یہ فنا میری تیری ذات سے اے دل ربا. நான் ஒவ்வொரு நொடியும் பாக்கியாக இருக்கிறேன், ஒவ்வொரு நொடியுமே ஃபானியாக இருக்கிறேன், ஒவ்வொரு நொடியும் அழிகிறேன், ஒவ்வொரு நொடியும் எழுகிறேன். இதுக்கு பேர் என்ன பேர் நம்ம தேலியும் பாஷையில்? தஜத்துதே அம்சால். ஒவ்வொரு நொடியும் ஃபானி, ஒவ்வொரு நொடியும் பாக்கி, ஒவ்வொரு நொடியும் அழிகிறோம், ஒவ்வொரு நொடியும் மீண்டும் உயிர் பெறுகிறோம். எல்லா வஸ்துவும் அப்படி தான் பை. போன நொடி இருந்த மனிதன் அல்ல இப்போ நீங்கள், அது அவர் மொத்த போயிட்டது, வேற ஆள் இது. போன நொடி பார்த்த ரஹீம் பாய் அல்ல இவர், போன நொடி பார்த்த மீரான் பாய் அல்ல இவர், போன நொடி நீங்கள் பார்த்த முஜீபுர் ரஹ்மான் பாய் அல்ல, போன வினாடி நீங்கள் போன நிமிஷம் நீங்கள் பார்த்த ஹுசைன் அல்ல, எல்லாம் மாறிடுச்சு. ஒரு நொடி அந்த ஆள் போயிட்டா வேற ஆளுங்க இது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஹீம் பாய் எடுத்த ஃபோட்டோ இருக்க போய் இப்போ தாடி இருக்குமா இல்லை? இப்போ ஒரு புடி தாடி இருக்கு, ஒரு புடி தாடி இருக்கு பாய். இப்போ வயசு என்னாச்சுப்பா உங்களுக்கு? 24 வயசு. இதில் ஒரு பிடி தாடி இருக்குது. 14 வயசில் தாடி இருந்திருக்குமா? ஒரு தாடியாக இருந்திருக்குமா? ஒரு முடி கொடுத்துருக்கு. இந்த 14 வயசில் ஒரு முடி கூட இல்லாது இருந்து திடீர்னு ஒரு நைட்டு படுத்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு புடி தாடி வந்துடுச்சு அப்படின்னு ஒத்துக்குவோம் எல்லாச்சும். நடக்குமா? சாத்தியம் இருக்குமா? இல்லவே இல்லை. பின்னாச்சு பாய் வருஷம் வருஷம் வளர்ந்துச்சிங்களா? ஒரு சும்ராவதி முடிச்சோன்னு ஒரு கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சு அப்படியா? மாதம் மாதம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பின்னாடி வளர்ந்துருக்கும். ஒரு மத்து ஒருக்கா ஒரு ஆண், ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு நொடியும் மனுஷன் மாறுறான். அது அல்ல இவர். இப்போ இவரை 8 வயதில் எடுத்து கொண்டு போய் எடுத்த ஃபோட்டோ இவங்கள்ட்ட காமிச்சு யாருன்னு தெரியுதான்னு தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இவருக்கே அடையாளம் தெரிய மாட்டேங்குது, பெத்த அம்மா அத்தைக்கு அடையாளம் தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது புதுசாக பார்த்தா. என்ன பை? இதே இப்போ 24 வயசு, ஒரு 80 வயசு ஆன பிறகு ஒரு எப்படி இருப்பான்னு இப்போ ஒரு ஃபோட்டோ காமிச்சா யாருன்னு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அந்த அளவை நோக்கி ஒவ்வொரு நொடியும் மனுஷன் நகர்றான். இதே போன்று உலகில் எல்லா வஸ்துக்களும் ஒவ்வொரு நொடியும் மாறுது. ஃபனா பக்கா, ஃபனா பக்கா, ஃபனா பக்கா. அதை எதுமா சொல்கிறாங்க, இந்த ஃபனாவும் ஹக்கில் தான் ஃபானி ஆகிறேன், இந்த பக்காவும் ஹக்கை கொண்டு தான் பாக்கி ஆகிறேன். அங்கேருந்தான் வந்தோம், அங்கே தான் போனோம். இன்னா இல்லாஹி மினல்லா இல்லல்லா. வந்தது அல்லாட்டிருந்து போனது அல்லாட்டிருந்துன்னு சொன்ன பை. பிறக்கும் போது அம்மாட்டிருந்து வந்துமே அப்போ அல்லாட்டிருந்து வந்துட்டோம், கபருக்கு போவோமே அல்லாட்ட போகிறோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு நொடியும் அல்லாட்டிருந்து வர்றோம், மறுபடியும் அல்லாட்ட போய் சேர்ந்தோம். ஒவ்வொரு நொடியும் நம்மை அல்லாஹ்தாலா உஜூத் ஒவ்வொரு விதமாக காட்டி கொண்டிருக்கிறது. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நொடியும் ஒரு தஜல்லியில் அல்லாஹ் இருக்கிறான். ஷான்னா ये बका मेरी ये फना मेरी तेरी ज़ात से ऐ दिल रुबा तेरी ज़ात से हूँ मैं ज़ाहिरा तेरी ज़ात से हूँ मैं ज़ाहिरा मेरी हस्ती नक्श बरा आब हैं. ஆப்னா தண்ணி, நக்ஷ்னா படம், தண்ணீரில் மேல் வரையப்பட்ட படம். தண்ணியில் 8ன்னு போடுறோம், எவ்வளோ நேரம் இருக்கும் அது? எங்கே போச்சு 8? இப்போ 8ன்னு இப்படி தெரியும் தண்ணியில், வட்டம் இப்படி தெரியுமில்ல, எங்கே போச்சு இப்போங்க அது? ஒரு மெழுகுபத்தி எடுத்துங்க, ஒரு ஊதுபத்தி எடுத்துங்க, தெரியுதா? இப்படி காட்டுங்க, 8 தெரியுமா இல்லையா? இப்போ பாட்டுங்க, இப்போ 8 எங்கே போச்சு?
8 தெரிஞ்சுங்க, எங்கே போச்சு 8? அந்த 8ஐ இந்த ஊதுபத்தி காட்டியது. ஊதுபத்தியாக தான் இருக்குது, 8 காணாம போயிடும். கொஞ்சம் நேரம் தெரியும் 8. சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க இருட்டில், பார்த்துருங்களா? ஊதுபத்தி கழிச்சு இப்படி போடும், என்ன காட்டுறோமோ வட்டம் போட்டால் வட்டமாக தெரியும். அந்த வட்டம் எங்கே போச்சு? இப்போ கொஞ்சமாக வட்டமாக தெரிஞ்சுங்க. எங்கே அது? அந்த வட்டத்தை ஊதுபத்தி தான் காட்டுச்சு. வட்டம் உண்மையில இல்லை, இருக்கிற மாதிரி காட்டுச்சு. அது மாதிரி இல்லாத நம்மை இருப்பது போன்று அல்லாஹ் காட்டிகிட்டு இருக்கிறான். மௌலாய் மௌலா வா வா तेरी ज़ात से हूँ मैं ज़ाहिरा. यजमाने उन ज़ाते கொண்டு தான் நான் ज़ाहिराக இருக்கிறேன். मेरी हस्ती नक्श बराब है. என் உஜூதே தண்ணீர் வரையப்பட்ட படம் போன்று தானே எஜமானே நான் எங்கே இருக்கிறேன், நீ தான் இருக்க வச்சிருக்க. तेरा मेरा आईन तू तेरा आईन मैं मेरा आईन तू तेरा आईन मैं. நீ என்னிலே நீ ஐனா இருக்கிறாய், உன்னிலே நான் ஐனா இருக்கிறேன். ஐனா இருக்கிறதுனா ஒன்று வளர்ந்துங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா சேர்ந்திருக்குன்னு அர்த்தமா? நான் உன்னில் சேர்ந்திருக்கிறேன், நீ என்னில் சேர்ந்திருக்கிறாய். நான் உன்னில் இணைந்திருக்கிறேன், நீ என்னில் இணைந்திருக்கிறாய். நத்து கைர் ஹே நமை அவரும். நீ என்னை விட்டு ஒரு நொடியும் பிரிந்தவன் இல்லை, உன்னை விட்டு நான் ஒரு நொடியும் பிரிஞ்சவனும் இல்லை. விளங்கினவங்க விளங்கிட்டாங்க, விளங்காதவங்க விட்டுட்டாங்க. வா 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 வா. அப்போ ஒரு நொடி கூட என்னை விட்டு நீ பிரிஞ்சிருக்கல ரப்பே, அப்போ ஏன் கண்ணுக்கு நீ மறைஞ்சிருக்கிற? எதுவும் தடை இல்லையே. பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு நடுவில் திரை இருந்தால், 2 பேர் நடுவில் திரை இருந்தால், இவர் அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் நடுவில் திரை. நீ ஒரு காலம் என்னை விட்டு திரை இருக்கும் அளவுக்கு பிரிஞ்சே இல்லையா? அப்போ எது எனக்கு ஒன்று மறக்குது? அவன் நம்ம முற்றிலும் நெருங்கி விட்டான் அல்லவா, அதுதான் மறக்குது நம்மளே. இது டெஸ்க்கு பை மர டெஸ்க்கு. இந்த மரம் சொல்லுகிறது டெஸ்க்கு கண்ணுக்கு தெரியலன்னு, டெஸ்க்கு சொல்கிறது மரம் கண்ணுக்கு தெரியலையே, எங்கே இங்கே மரம் அப்படின்னு. என்னது இந்த டெஸ்க்காகிய நீ மரத்தை கொண்டு தான் இருக்கிற இல்லை, எங்கே இருக்க உனக்கு தெரியலைங்களே எனக்கு ஒன்று அப்படின்னா என்ன சொல்கிறது? அது மாதிரி அவனை கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். திரை என்று எதுவுமே இல்லை, நீ விலங்கலையே அதுதான் திரை. நீ அவனை விளங்காமல் இருக்கிற பாரு அல்லாவ, அதுதான் உனக்கு திரையாக இருக்குது. मेरा आईन तू तेरा आईन मैं. சொல்லுங்க. मेरा आईन तू तेरा आईन मैं न तू गैर है न मैं और हूँ. मेरा आईन तू तेरा आईन मैं न तू गैर है न मैं और हूँ. मेरे यार पर्दा मुझ से कर. मेरे यार पर्दा मुझ से कर. मुझे कुछ न तुझ से हिजाब है. இறைவா எனக்கு உன்னை மறைத்து விடாதே, என் கண்களுக்கு உன்னை மறைத்து விடாதே எஜமானே. இந்த எனக்கும் உனக்கும் மத்தியில் திரையுமே இல்லையே, ஒரு திரையும் எனக்கும் உனக்கும் மத்தியில் இல்லை. நான் எங்கே இருக்கிறவங்க நீ இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறவங்க நான் இருக்கிறேன். நீயும் நானும் பிரிந்தே இல்லை. அப்போ ஏன் எனக்கு மறைக்கணும்? இல்ல எனக்கு ஏன் மறைக்கணும்? திரை நீக்கி எனக்கு ஒன்று காட்டி ரஜமானே ஜி. वहीं बेखुदी में भले थे हम के न अपनी हस्ती का होश था. निकला ये यान तो हुआ गज़ब के खुदी में हाल ख़राब है. वहीं बेखुदी में भले थे हम. बेखुदिயில் இந்த खुद நான் இல்லாமல் ஒரு காலம் இருந்தோமே. எப்போ நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? அல்லாஹ்வுடைய இல்மில் எங்கே இருந்தோம்? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம். அல்லாஹ்வுடைய இல்மு எங்கே இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய ஸாத் இல்லைங்க. நம்ம எங்கே இருந்தோம்? அல்லாஹ்வுடைய ஸாத்தில் இருந்தோம். ஹல் அத்தால் இன்சானி ஹீனும் மினத் தஹர். மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் வரவில்லையா? லம் யகுன் ஷைஅம் மதுக்கூரா. அவன் நினைவு கூறப்படத்தக்க ஒரு வஸ்துவாகவே இல்லையே அப்படின்னு என்ன சொன்னானே?
மதுக்கூரம் யாருடைய மதுக்கூரா இல்லை, நம்ம வேறு யாரும் நினைக்கல, நானும் நினைக்கல, அப்படி அர்த்தம் வைக்க முடியுமா? நினைவு கூறப்படத்தக்க ஒரு வஸ்துவாகவே மனுஷன் இல்லை. லம் யகுன் ஷையன். சரி பாய், அல்லாஹ் நினச்சானே இல்லை நம்மளே? அப்போ அல்லாவோட நம்மளை திக்ர் செய்யவே இல்லையா? அல்லாஹ் மறந்துட்டானா? அப்போ அல்லாவுடைய சிந்தனை இருந்தோமா இல்லையா? இப்போ அல்லாவுடைய மதுக்கூரா இருந்தோம். யாருடைய மதுக்கூரா இல்லை? நம்ம வேறு யாருடைய மதுக்கூறாவும் இல்லை. நம்ம தாய் நம்மளை நினைக்கல, நம்ம தந்தை நினைக்கல, அம்மா அக்கா நினைக்கல, தங்கச்சி நினைக்கல, மனைவி நினைக்கல, பிள்ளைங்க நினைக்கல, மாசி வல்லால யாரும் நம்மளை நினைக்கல. அப்போ யார் நினச்சிட்டு இருந்தா? நம்மளை யார் நினச்சிட்டு இருந்தா? நம்மளே யாருன்னா நேசன் அர்த்தம் பை. உருதுல யாருன்னு அர்த்தம்னா ஃபார்சியில் என் நேசன், என் காதல், என் உயிருக்கு உயிரானவன், அவன் நினச்சிட்டு இருந்தான் என்னைய. வேறு யார்? என் நேசன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுடைய மதுக்கூறாக இருந்தோம், வேறு யாருடைய மதுக்கூறாகவும் நம்ம இல்லை. அப்போ என்ன இன்பமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? வேறு நம்ம பற்றி யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும் தெரியும், என் நேசனுக்கு மட்டும் தெரியும். அப்போ அங்கே இருந்தோம், அல்லாஹ்விட்டு பிரிஞ்சிருந்தோமா, அல்லாஹ்வை சேர்ந்துருந்தோமா? அவன் இல்மில் இருந்தோம் பை. இல்மு சிஃபத் தானே, சிஃபத் தாத்தோட்டு பிரியுமா தாத்தோட்டு பிரியாது. தாத்து எங்கேயோ அங்கே தான் சிஃபத்து. தாத்து எங்கேயோ நம்ம எங்கே இருந்தோம்? நம்ம அல்லாஹ்வுடைய இல்மில் அவனோட சேர்ந்துருந்தோம், அந்த பேரின்பத்தில் இருந்தோம். அடாடாடாடாடா, நான் வேற அவன் வேறங்கிற பேச்சே இல்லை, எனக்கும் நான் என்ற சிந்தனையே இல்லை. நான் அவனாகவே அவனில் கலந்திருந்தேன், அவன் இல்மாகவே இருந்தேன். எப்போ அல்லாஹ் உஜூதை கொடுத்து வெளியே அமிச்சானோ, வெளியே உஜூதையும் கொடுத்தான், நானையும் சேர்த்து கொடுத்தான். அவனுடைய நானை நமக்கு இரவலாக கொடுத்தான், அமானிதமாக. அது வந்த ஒன்று இப்போ நான் சொல்கிறேன், அவனோட பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, மனசு கஷ்டமாயிருச்சு. இந்த விரல் என் கூட இருந்த வரைக்கும் அது நான் சொல்லவே இல்லை. என்ன பை, என் கண்ணு காது என் கூட வரைக்கும் தனித்தனியாக சொல்லவே இல்லை பை. இப்போ ஹக்குதாலாக நம்ம இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நினச்சிட்டு இருந்தோமா? வெளியே வந்த பின்னாடி பார்த்தோன்னு சொன்னால், நான் அப்துல் ரஹீம், நான் மீரான், நான் முஹியுத்தீன், நான் நிசாமுத்தீன், தனித்தனியாக நான் வந்துடுது பாருங்கள். வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, சே வெளியே வராமல் இருந்துக்கலாம் தெரியுதுல்ல, இது வெளியே வந்த நேரம் தான் இப்படி முசீபத்து பிடிச்சிச்சு. நான் சொல்லி அவனோட தூரமாக உட்காந்துருக்குறோமே, அங்கே தனி இன்பமாக இருந்தோம். நாம் அவனாக, அவன் நானாக, என்னை விட்டு அவன் பிரியாமல், அவனை விட்டு நான் பிரியாமல், அவன் என்னை பார்த்து கொஞ்சி கொண்டு, நான் அவனை பார்த்து கொஞ்சி கொண்டு, என்ன சந்தோஷமாக அங்கே இருந்தோம். வஹீம் பேஹுதி மே பலே தேஹம், அந்த பேஹுதியில் நான் இல்லை என்ற நிலையிலே என்ன மகிழ்வாக சந்தோஷமாக நான் இருந்தேன். वहीं बेखुदी में भले थे हम कि न अपनी हस्ती का होश था, कि अपने हस्ती का होश था. நான் என்ற என் உஜூதை பற்றி சிந்தனையே எனக்கு இல்லை. நிக்கலாயே யான் தோஹுவா கஸப், எப்போ அங்கேருந்து வெளியே கிளம்பி இங்கே வந்தனோ எல்லா கஸபு எல்லா முசீபத்தும் வந்துச்சு. கஸப்னா கோவம்னு அர்த்தம், எல்லாம் இங்கே தான் வந்துச்சு. நிக்கலாயே யான் தோஹுவா கஸப் के खुदी में हाल खराब है, के खुदी में நான் என்ற சிந்தனையில் வந்த பின்னாடி என் நிலைமையே மோசமாக போயிடுச்சு. के खुदी में हाल खराब है, करो तुम तिलावत ज़ात बस यही काम गौसी रखो सदा. गौसिये तिलावतुल कुरान, குரான் ஓதுறோம், கிதாப் படிக்கிறோம், புத்தகம் படிக்கிறோம். நீ ஜாத்துடைய புத்தகத்தை படி, திலாவத்தே ஜாத். ये कुरान हक़ी वजूद का ये खुदा की ख़ास किताब है. இந்த ஒட்டுமொத்த காயினாத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன். இது அப்படியே உஜூதுடைய குர்ஆன். இதில் ஏற்பட்ட எழுதப்பட்ட வரிகள் தான் இந்த சிறுசியர் எல்லாமே. நீ இந்த குர்ஆனை ஓது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அல்ஹம்து எழுத்து, குர்ஆனில் எழுதப்பட்ட எழுத்து. இது யாருடைய கலாமு? இந்த அல்ஹம்து எங்கேருந்து வந்துச்சு? இருக்கிறது படம் அல்ஹம்துலில்லாஹின்னு படம் வரைஞ்சிருக்கிறோம். எங்கேருந்து வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹி?
அதே மாதிரி உஜூத் என்ற கிதாபில் எழுதப்பட்ட படங்கள் இவை எல்லாமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சாரே காயினாத்தில் உள்ள சர்வ கோடி சிருஷ்டிகளும் அல்லாஹ்வுடைய உஜூதுடைய குர்ஆனில் எழுதப்பட்ட வரிகள் எழுத்துக்கள். நீ சதா இந்த குர்ஆனை ஓது, இந்த கிதாபை படிச்சுக்கிட்டே இரு. தாத்துடைய கிதாபு திலாவத் செய். करो तुम तिलावत ذات ही काम गौसी रखो सदा. करो तुम तिलावत ذات बस तिलावत ذاتல ஈடுபடு. करो तुम तिलावत ذات बस. இந்த திலாவத்தில் மூழ்கி தான் காட்டுக்கு போயிட்டாங்க சூஃபியாக்கெல்லாம். அங்கே போய் ஒவ்வொரு மரங்களிலும் செடிகளிலும் காய்கறிலும் கனிகளிலும் சிங்கத்திலும் புலியிலும் ஹக்குடைய திலாவத். கரோ தும் திலாவத் ज़ात பஸ். கரோ தும் திலாவத் ज़ात பஸ். यही काम गौसी रखो सदा. करो तुम तिलावत ज़ात बस. यही काम गौसी रखो सदा. ये कुरान है हक़ की वजूद का. ये कुरान है हक़ की वजूद का. अल्लाह वजूद कुरान இது மொத்த காயினாத் எல்லாமே. ये कुरान है हक़ के वजूद. ये खुदा की ख़ास किताब. ये खुदा की ख़ास किताब. இது खासाன கிதாப், எல்லாரும் கிடைக்கிற கிதாப் கிடையாது. இந்த கிதாபில் முத்தாலா செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாரும் கிடைக்கிறது இல்லைவா. இந்த கிதாப் அல்லாஹ் ஒன்று கொடுத்தா நீ முத்தாலா செய்ய, இந்த கிதாப் முத்தாலா செய்ய. करो तुम तिलावत ज़ात बस. यही काम गौसी रखो. ये कुरान हक़ की वजूद का. ये खुदा की ख़ास किताब. ये मकान से तासरला मकान उसी एक वजूद का ख्वाब है. ये ज़हूर दोनों जहान का रुख़ यार ही की नक़ाब. ये मकान से ला ये मकान से ता सरला मकान. ये मकान से ता सरला मकान. கொஞ்சம் உணர்வு கொண்டு வந்து பாருங்க. ये मकान से ता सरला मकान उसी एक वजूद का ख्वाब. ஒருவன் நினைத்த கனவு தானே நான். வா அந்த சிந்தனை கொண்டு வந்து பாருங்கள். ஜமானுடைய பாடல் எப்படி இன்பமாக ரசிக்கும், பேரின்பமாக இருக்கும். அது ஆனந்த காதலில் படிக்கக்கூடிய பாடல். ஏ மகான் சே கேளு. ஏ மகான் சே தா சரலா மகான் உணர்வில் கொண்டு வா. ये मकान से ता सरला मकान उसी एक वजूद का ख्वाब है. उसी एक वजूद का ख्वाब है. ये ज़हूर दोनों जहान का. ये ज़हूर दोनों जहान का रुख़ यार ही की नक़ाब है. ये ज़हूर दो जहान का रुख़ यार ही की नक़ाब है. कहूँ कैसा बहर वजूद है. दो जहां की जिस्म के बूद है. कोई कतरा है कोई नक्श है. कोई कतरा है कोई नक्श है.
کوئی موج کوئی حباب ہے، کوئی قطرہ ہے کوئی نقش ہے، کوئی موج کوئی حباب ہیں یہ مکان سے. இதெல்லாம் ரூஹுடைய கவிதை பை, ரூஹை உள்ள இழுத்து வாங்கக்கூடிய கவிதை இதெல்லாம். லா இலாஹ, இது விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.